ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி. குழந்தைங்க ஸ்வீட் கேட்டால் டக்குன்னு செஞ்சிடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு நேந்திரம் பழம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நேந்திரம் பழத்துக்கு பதிலாக நீங்கள் நார்மலான பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 3 சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது இதில் அரை கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான மிக்சராக, ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போது இது கூடவே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த முட்டையோட ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எந்த பவுலில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த பவுலில் இந்த மாதிரி ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பவுலுக்கு பதிலாக ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட ஓகே தான். இப்போது நம்ம ரெடி பண்ண அந்த மிக்சரை ஒரு ஜல்லடையில் ஜலிச்சு அந்த பவுலில் மாற்றிக்கோங்க. ஒருவேளை ஏதாவது அடிப்படாமல் இருந்தால் கூட இந்த ஜல்லடையில் ஜலிக்கும் போது வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா அது ஃபில்டர் ஆகி வெறும் ஜூஸ் மட்டும் அதில் விடணும். இப்போது ஏதாவது ஒரு ஃபாயில் பேப்பரோ இல்லை மூடியோ போட்டு மூடி விட்டு ஒரு சட்டியில் தண்ணி வச்சு அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த பவுலை வச்சுக்கோங்க. பவுல் அந்த தண்ணியை தொட்டுட்ருக்கணும். நல்லா கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஒருவேளை ஒட்டுச்சுன்னா திரும்ப ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு திரும்ப ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சைடில் எல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விடுங்க. சைடில் எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கவுத்தா அழகாக அதுவே கலண்டுரும். ஏன்னா நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சதால். அவ்வளோதான், நம்மளோட நேந்திரம் பழம் யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு கஸ்டர்ட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.